ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் ஒரு பெரிய பேலஸ் செட் ஒன்று, ரஷ்யன் பேலஸ் மாதிரி ஒரு செட், அதுவும் நல்லா பண்ணியிருந்தார். அப்புறம் இந்த படத்தில் இருக்க பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலி அந்த சுச்சுவேஷன்ஸ், ஹாரிஸ் கிட்ட பேசுகிறப்போ ஒரு டோட்டலி 5 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ், சாங் சுச்சுவேஷன்ஸ் வந்தது. ஒரு பாடல் கொண்டு சம்மந்தம் இல்லாத அது அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சாங்ஸாக கொடுத்து ஆல்ரெடி பெரிய ஹிட்டாக போயிட்டுருக்கு. அந்த சாங்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லிரிக் ரைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யூஸ்வலாக வந்து ஒரு பாடல்னால் ஓகே ஹீரோ ஹீரோயின் எங்கேயாவது ஆடணும் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லாமல் ஒரு அந்த பாடல் வரிகளே பார்த்திங்கன்னா கதையை தள்ளிட்டு போவோம் அடுத்த சீனுக்கு. அதாவது அது ஒரு ½ அன் ஹவரில் சொல்லணுன்னா அங்கே லிரிக் ரைட்டர்ஸ்னால இப்போ நா. முத்துக்குமாரோட முதல் பாடல் ரெட்டை கதிரேனா, அவர் வந்து ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து டக்குன்னு எடுத்தும்போது 22 வயசில் எடுத்துமே விட்டார் அந்த பாடலில். அந்த வரிகளில் ஒரு எல்லா விஷயத்தையும் அவங்க எப்படி குளிப்பாங்க, எப்படி டாய்லெட் யூஸ் பண்ணுவாங்கலேருந்து எப்படி ஒரு பொண்ணை பார்ப்பாங்க, எப்படி ஒரு சாப்பாடு விஷயத்தில் அவங்க எப்படின்ற அளவுக்கு எல்லாமே கலந்த ஒரு பாடலாக வந்திருக்கும். அதே விஜய் பார்த்தீங்கன்னா தீய சாங், ஒரு பொண்ணை எப்படி பார்க்குறாங்க 2 பேரும், 2 சூர்யாவும் 2 கேரக்டர்ஸும் ஒரு பொண்ணை எப்படி வர்ணிக்கிறாங்கிறத வித்தியாசப்படுத்தி காமிச்சிருந்தார். விவேகா பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 2 பேரில் ஒரு பொண்ணு ஒருத்தருக்கு அந்த பொண்ணு போயிடுச்சுன்னா இன்னொருத்தரோட ஒரு காதல் தோல்வியும் இருக்கும் அந்த பாடல்லையே. அதே பாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு லவ்வும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸை பிரித்து ஒரு லிரிக்ஸ் பண்ணியிருந்தார். ஒரே பாடல்லையே ஒருதலை காதலும் இருக்கும், இதுவும் இருக்கும் அந்த மாதிரி. அப்புறம் தாமரை பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் வரிகள் அந்த படத்தில் வந்த பாடலில். எனக்கு ரொம்ப சிறுவஞ்சம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு 3 நிமிஷம் பண்ண வேண்டிய சீனை வந்து அந்த சிறுவஞ்சன்ற ஒரு வார்த்தையே சொல்லிடுச்சு. அப்புறம் மதன் கார்கி போன வருஷம் கோல ஒரு சூப்பர் பம்பர் ஹிட் கொடுத்த ஒரு வரிகளை ஒரு நல்ல பாடலுக்கு, ஹாரிஸோட பாடலுக்கு பண்ணவர். இங்கே கால்முளைத்தை இப்போ பண்ணியிருக்காரு. அவருக்காக அந்த ஒரு ரஷ்யாவில் நடக்கிற மாதிரி சாங் அதுக்கும் நிறைய விஷயங்கள் தேடி பிடிச்சி ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். இப்போது எல்லாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவரை பற்றி சொல்லணும், ஸ்ரீனிவாஸ் சிஜி. இந்த படத்தில் மற்ற டெக்னீஷியன் டெய்லி ஷூட்டிங் வர மாதிரி இவரும் ஒரு லேப்டாப் பேக் எடுத்துகிட்டு ஒரு சும்மா எப்போ வரவங்க மாதிரி இல்லாமல் டெய்லி ஷூட்டிங் வந்துட்டு இந்த படத்தில் இருக்க ஒரு படம் பார்க்குறப்போ எந்த சூர்யா ஃபேக்கு எது உண்மைன்ற தெரியாத அளவுக்கு பல விஷயங்கள் அவரோட அந்த படத்தில் அவரே பேசுவார். அதை பற்றி பல விஷயங்கள் ஒரு உலகளவில் முதல் முறை பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. பானு, மேக்கப் ஆர்டிஸ்ட் பானு, இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் 3D அனிமேஷனில் க்ரியேட் பண்ணாமல் இந்த 2 பேரோட இடுப்பில் ஜாயிண்ட் ஒன்று இருக்கும். அதுக்காக நாங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை கன்சல்ட் பண்ணி அவர் மூலமாக டிஸ்கஸ் பண்ணி அது ரொம்ப ரியலாக இருக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதுக்காக யூஎஸ்லேருந்து நிறையா அந்த சிலிக்கான் அந்த மாதிரி சில கெமிக்கல்ஸ்லாம் வாங்கி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரொம்ப தத்ரூபமாக பண்ணி கொடுத்தாங்க பானு. அது ஆக்சுவலாக 2-3 தடவை கிழிஞ்சிடுச்சு. ஏன்னா இவங்க பண்ண ஆக்ஷனில் டான்ஸ் சீக்வன்ஸை கிழிஞ்சிடுச்சு. அதெல்லாம் ரிப்பீட் பண்ணி அதுக்கு மட்டுமே ஒரு 20-25 lakhs செலவாயிருக்கு. அந்தளவுக்கு இந்த அளவுக்கு படம் எல்லாருக்கும் திருப்தி அடைகிற அளவுக்கு வந்திருக்குன்னா எனக்கு கிடைச்ச பலம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ரொம்ப ஈடுபாடோடு ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ். ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு திருப்திப்படுற அளவுக்கு ரொம்ப நல்லபடியாக வந்திருக்க படம். மற்றது நீங்கள் தான் சொல்லணும். நன்றி. மாற்றான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் முடிஞ்சிருக்கு. இந்த டைமில் இந்த கெரியரில் எனக்கு இந்த பாயிண்டில் வந்து எப்பவுமே நான் நினச்சிட்ருப்பேன், சொல்லிகிட்ருப்பேன், எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு டிசிஷனும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா எல்லாமே பெரிய முடிவுகளாக இருக்கும். ஸோ சரியாக எடுக்கணும் அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் நான் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. என்னால் முடிஞ்சதை நான் பெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி எடுத்த இன்னொரு பெரிய முடிவு வந்து மாற்றான். எனக்கு எடுத்துகிட்ட ஒரு 1.5 வருஷம், நம்மளோட வாழ்நாளில் ஒரு 1.5 வருஷம் வந்து ஒரு ப்ராஜெக்டு, ஒரு படத்தை, ஒரு படைப்பை நம்பி வந்து நம்மளே வந்து அர்ப்பணிச்சுக்கிறோம். வேறு எந்த கவனமும் வேலை செதுறாமல். அப்படி இருந்தது மாற்றானோட கதையும் அவரோட முதல்ல கேவி ஆனந்த் சார் எடுத்துகிட்டு வந்த அந்த கதை கருவும். எப்பவுமே வந்து என்ன சொல்கிறாரோ அதுக்கு மேலே தான் எப்பவுமே என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே போவார். அது நடந்துச்சு. ஒரு ஒர்க்கஹாலிக்னால் வந்து எல்லா இயக்குநர்களுக்கும்
தானாகவே அமையிற விஷயம். ஏன்னா ஒரு ஆக்டர்னால் நாங்கள் நடிப்போம், நடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம், திரும்பி அதை பற்றின சில தாட்ஸ் இருக்கும், அது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும். உடம்பை மாற்றுறதோ, அதை பற்றி கேரக்டர் ஏதாவது என்ஹான்ஸ் பண்ணுறதோ, இந்த மூடு பிடிக்கலாம், இந்த ஜானர் போகலாம் அப்படிங்கிற ஒரு சில சிந்தனைகள் தான் இருக்க முடியும். அதுக்கு மேலே நம்ம ஒரு அளவுக்கு மேலே உள்ள இருக்காது. ஒரு ஒரு வரையறை இருக்கும், ஒரு ஆக்டர்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும் ஒரு படத்துலன்ட்டு.